வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்துட்டு, என்னங்க இது வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, யாரோட வீடு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, இந்த வீட்டை பார்த்தா யாருடைய வீடு அப்படின்னு தெரியலையா, நல்லா பாரு அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வீட்டை பார்க்குறாங்க. அதில் கேஆர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து, என்னம்மா இது, இதில் கேஆர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம், கேன்னா நான், ஆறுனா நீ, இது நமக்காக கட்டின வீடு. உனக்கு ஞாபகம் போனதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்க என்கிட்ட, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதில் நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க. ஸோ உன்னோட ஆசைக்காக நம்மளுடைய கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு, கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஏற்பாடு பண்ணது. ஆனால் அதுக்குள்ள பழைய விஷயங்கள் நடந்துருச்சு. உன்கிட்ட இந்த கிஃப்டை கொடுக்க முடியாமல் போயிருச்சு. இப்போ கூட டைம் டிலே ஆகலை. உன்கிட்ட இந்த gift கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா, எனக்காக நீங்கள் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா. ஆனால் வீட்டில் எங்கள் அம்மா தான் உங்களை பற்றி புரிஞ்சுக்காம இருக்காங்க. அம்மா உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை மருமகனாக ஏற்றுப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டும். கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் எப்படியாவது அத்தை மனசை மாற்றி நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் கல்யாணம் பண்ணி, சரியா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிங்க மாமா, அது எப்போ நடக்கும் அப்படின்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் அந்த ரேவதி மேலே சந்தேகமாக இருந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ரேவதியையும் ஹீரோவையும் இந்த வீட்டுக்கிட்ட பார்த்துட்டு, என்ன இது, இவங்க 2 பேரோட கார் மாதிரியே தெரியுது. அப்போ ரேவதி இங்கே இருக்காளா? ரேவதியோட பைக்கும் கிடக்குதே, அந்த டிரைவர் பையனோட காரும் கிடக்குதே, யார் வீடு இது அப்படின்ட்டு வில்லி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு வீட்டு வாசல்ல பார்க்குறாங்க. ரேவதியோட செருப்பு கிடக்கு, ஹீரோவோட செருப்பும் கிடக்கு. அதை பார்த்ததும் வில்லிக்கு செம ஷாக்கு. என்ன இது, ரேவதியோட செருப்பு கிடக்கு, இது யார் வீடுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அதில் கேஆர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததும் வில்லிக்கு செம ஷாக்கு. என்ன இது, கேஆர் இல்லம்னு போட்டிருக்கு, இது இந்த டிரைவர் பயலோட ஏற்பாடாக இருக்குமோ? சரி பார்ப்போம் அப்படின்னு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா ரேவதி வந்துட்டு ஹீரோவோட மடியில் படுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அட கடவுளே, என்ன நடக்குது இங்க? இந்த ரேவதி எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அந்த டிரைவரை பயலை பிடிக்கல, அவன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அப்படி இப்படின்னு நாடகம் போட்டுட்டு இப்போ என்னடான்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நம்மளை நல்லாவே ஏமாத்துறாங்க. அக்கா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு வில்லி வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இவளை விடக்கூடாது அப்படின்ட்டு வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஃபஸ்ட்டு அவங்க புருஷன்ட்ட இந்த தகவலை பற்றி சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வில்லி வந்து நேராக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, நம்ம இதை மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்து பார்க்குறது கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், சரியா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அம்மாவோட கோபத்தை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ அம்மா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அம்மா கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க தான் மாமா. ஆனால் இருந்தாலும் உங்களை நான் அப்படி பிரிஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது மாமா. எப்போ வந்துட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, கண்டிப்பாக மாமா, எனக்கும் உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு. அப்புறம் என்ன ரேவதி, நீ கவலைப்படாத. சீக்கிரம் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உன்னை நான் சீக்கிரம் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிடுறேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது கூட பிரச்சனையாகும். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு போவோம். 5 மினிட்ஸ் மாமா, நான் அம்மா கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அம்மா என்னை தேடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
சித்தியும் வீட்டில் இல்லை மாமா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் வில்லி வந்துட்டு நேராக அவங்க புருஷனை போய் பார்க்குறாங்க. அவர் சந்திராவை பார்த்து, என்னாச்சு சந்திரா, இப்படி வேக வேகமாக வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நம்ம நல்லாவே ஏமாந்துட்டோம். அந்த ரேவதி ரொம்ப நல்லாவே நம்மளை ஏமாத்திட்டா. அவள் பேசினதை பார்த்து ஒரு செகண்ட் நானே எல்லாத்தையுமே நம்பிட்டேன். அவள் வந்துட்டு டிரைவர் பைய கூட பேசலை, அவனை முழுசாக வெறுக்கிறா அப்படின்னு நினச்சி நானே ஒரு செகண்ட் நம்பிட்டேன் தெரியுமா. ஆனால் அவள் நம்ம எல்லாரையுமே நல்லாவே ஏமாத்திருக்கா. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, என்ன சந்திரா சொல்கிற, அவள் நம்மளை ஏமாத்திருக்காளா? அவளுக்கு தான் பழைய ஞாபகம் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி அவள் நம்மளை ஏமாற்ற முடியும்? என்ன சந்திரா நடக்குது, நீ எதை பார்த்துட்டு வந்து பேசுகிற அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, அவளுக்கு அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்திருக்கணும், இல்லை அவகிட்ட அந்த டாக்டர் இருக்கால, அவள் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும். அன்னையிலேருந்து தான் இவ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. இங்கே பாருங்க, இவ நம்மளை நல்லாவே ஏமாத்துறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, அந்த டிரைவர் பையன் கூட இவ கொஞ்சம் குழாவி பேசிக்கிட்டு இருக்கா. எதேச்சியா நான் அந்த பக்கமாக போனேன். அப்போ டிரைவர் பையலோட காரையும் ரேவதியோட ஸ்கூட்டியையும் பார்த்துட்டேன். என்னடா இது, இவங்க 2 பேரோட விகிகளும் இங்கே கிடக்குதே அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணி போனேன். போய் பார்த்தா அங்கே கேஆர் இல்லம் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வீடு யாருடையது தெரியுமா? அந்த டிரைவர் பையன் ரேவதிக்காக பார்த்து பார்த்து கட்டியிருக்க வீடியோ. அவளுக்காகவே அவன் இவ்வளோ பார்த்து பார்த்து கட்டியிருக்கான். அதுவும் அந்த ரேவதியை அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. என்ன சுந்தரா சொல்கிற, அவ தான் டிரைவர் பையலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னாலே, இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, வில்லி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்படி நடக்கும் அப்படின்னு. ரேவதி வந்து அன்னைக்கே அந்த டிரைவர் பையன் ரேவதியை பிடிக்கலன்னு சொன்ன பிறகு ரேவதி எப்படி திரும்பின பேசுனா, இனிமே அந்த மாமாவை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இனிமே அவருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அவனை அப்படி பேசினா. அதையெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு செகண்ட் நம்பிட்டேன் தெரியுமா, அந்த ரேவதி இந்த டிரைவர் பையில பிடிக்கல அவளுக்கு அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவ அந்த டிரைவர் பைய கூட குஞ்சி குழாவி பேசிக்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக தெரியுமா இருக்கு. இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, இப்போ எதுக்கு நீ இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, உன் அக்காக்காரிக்கிட்ட இந்த தகவலை உடனே தெரியப்படுத்து, அவளுக்கு தெரிஞ்சாதான் நிறைய பிரச்சனை வரும், கண்டிப்பாக வந்துட்டு அந்த டிரைவர் பையன் வீட்டுக்கு வரமாட்டான், என்ன சொல்கிற. இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, இதை இப்படியே இனிமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது, நான் உடனேயே என் அக்காக்காரி இருக்கால அவகிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வில்லி வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு, அக்கா அக்கா எங்கக்கா இருக்க, சீக்கிரம் வாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, சொல்லிடி என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணு உனக்கு சரியான ஒரு துரோகத்தை பண்ணிட்டா, உன்கிட்ட சொல்லாம அவ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் என்னடி, என் பொண்ணு என்னடி தப்பு பண்ணா அப்படி, அவளை பத்தி இப்படி தப்பா சொல்ற, அவெல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டா என்னை மீறி. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, பண்ணிட்டாளேக்கா, அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் கூட அந்த டிரைவர் பையன் ரேவதிக்காக ஒரு வீடு கட்டியிருக்கான், அதை கொண்டு போய் காமிச்சுக்கிட்டு இருக்காக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, எப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, நீ வந்து பார்த்தா உனக்கே தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. நேரா கூட்டிக்கிட்டு அந்த வீடு மாதிரி இருக்கா அங்க போறாங்க. அங்க வந்துட்டு கேஆர் இல்லம் அப்படின்னு எழுதியிருக்கு. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட, பாருக்கா, வீட்டோட பேரை பாத்தியா, கேஆர் இல்லமா, உனக்கு புரியாதே, கேன்னா கார்த்தி, ஆறுனா ரேவதி, ரேவதிக்காக இவன் பார்த்து பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்கான்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, இவன் எதுக்குடி என் பொண்ணுக்காக வீடு கட்டணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, வேற எதுக்கு, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு வாழ வைக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு. உனக்கு நல்லாவே உன் பொண்ணு துரோகம் பண்ணியிருக்கா, கூடவே இருந்துக்கிட்டு இல்லம்மா இல்லம்மான்னு சொல்லி இப்படி எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா தெரியுமா. ஆனால் உன் பொண்ணு இப்படி நடிப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கலக்கா, அவளுக்கு நல்லாவே நடிக்க தெரியுது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா,
நீ சொல்கிறத என்னால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு என்னால் நம்ப முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக பார்த்து தான் நம்புவேன். ஏன்னா அவள் என் பொண்ணு இல்லையா? என் பொண்ணு கண்டிப்பாக எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு தோணுது. ஸோ நீ சொல்கிறத வச்சு என் பொண்ணு மேலே டக்குன்னு என்னால் சந்தேகப்பட முடியாது. அதனால நான் ஃபஸ்ட்டு உள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னு. உடனே சந்திரா சொல்கிறாங்க, நீ போக்கா, நீ போய் பாரு, உன் கண்ணால் பார்த்தாதான் நீ நம்புவ அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதி கிட்ட, இங்கே பாரு ரேவதி, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் வந்து சந்திக்கிறது கண்டிப்பாக நல்லது கிடையாது. அது யாருக்காவது தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உன் சித்திக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நம்ம 2 பேருமே பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதிகம் அடிக்கடி சந்திக்கக்கூடாது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சித்திக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு நான் இங்கே தான் வரேன், இங்கே தான் போகிறேன் அப்படிங்கிற எதுவும் தெரியாது மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி ரேவதி, சரி வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். அப்போ ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட மடியில் ரேவதி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா உன் பொண்ணோட லட்சணத்தை, உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னா, என்னெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா? இதுக்கு தான் உன் பொண்ணு உனக்கு துரோகம் பண்றா அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்போ உன் கண்ணு முன்னாடி பார்த்த பிறகு உன் தங்கச்சி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இவ இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. ஏன்டி இவ இப்படி பண்றா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா இதுக்கு தான் சொன்னேன், அவளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா இந்த டிரைவர் பையன் ரேவதியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். அவளை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ தான் வந்துட்டு டக்குன்னு கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட. இதுக்கப்புறம் இந்த கல்யாண முடிவு நீ எதையுமே எடுக்கவே இல்லை. நீ இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியன்னா உன் பொண்ணு உனக்கு இல்லை. நான் சொல்கிறது கேளு, சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிடி, நான் கண்டிப்பாக அவளுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பார்க்குறேன். அவள் வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா, உனக்கு உன் பொண்ணு எப்படிப்பட்டவ அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நீ அவகிட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொன்னியன்னா அவளுக்கு தோதா போயிடும். கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு போறதுக்கு கூட அவ வந்து தயங்க மாட்டா. அந்த அளவுக்கு கார்த்தி மேல பைத்தியமா இருக்கா. ஸோ நீ என்ன பண்ணாலும் சரி அவகிட்ட மட்டும் உனக்கு உண்மை எல்லாமே தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், சரியா? இதை கேட்டதும் சந்திராவும் சரிக்கா, வில்லி ஈஸ்வரியும் சரிடி, நான் அவகிட்ட சொல்லலை. ஆனா அவ வீட்டுக்கு வந்த உடனே சொல்றது. சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ எப்பவுமே கேஷுவலா இரு, நாளைக்கு ஒரு சரியான மாப்பிள்ளைய நானே தேடி கொண்டுட்டு வரேன், கொண்டுட்டு வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, நீ ஒருத்தி மட்டும்தான் இந்த குடும்பத்துல எனக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. வேற யாருமே இந்த குடும்பத்துல எனக்காக யோசனை பண்ணவே இல்லை. எல்லாருமே எனக்கு எதிராக இருக்காங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் எப்பவுமே உனக்கு வந்துட்டு துணையா இருப்பேன், சரியா? யாரு உன்னை எந்த அளவுக்கு சண்டை போட்டாலும் நான் உனக்கு எப்பவுமே பக்கபலமாகவும் துணையாகவும் இருப்பேன். நீ கவலைப்படாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, ஆனா என் பொண்ணு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அதுதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, இப்பவே வந்துட்டு உன் பொண்ணு எப்படிப்பட்டவ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டியல்ல, அதுதான் உனக்கு நல்லது. இது நமக்கு முன்னாடியே கிடைச்ச ஒரு லட்டு மாதிரி சான்ஸ். இப்பவே அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி டக்குன்னு எந்திரிச்சு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, என்னாச்சு ரேவதி? ரேவதி சொல்றாங்க, இல்லை மாமா, யாரோ ஜன்னல் வழியா பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். ஹீரோ சொல்றாரு, சரி சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஹீரோயின் சொல்றாங்க, சரி மாமா, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.